நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இந்த வார்த்தை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தின், இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாக ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் நாமும் நம்முடைய குடும்பமும் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் ஸ்திரப்பட்டு இருக்கணும் அப்படின்னா, எந்த கொடுமையும் வராதபடி, எந்த ஒரு பயமும் திகிலும் நம்முடைய வாழ்க்கையில் அணுகாதபடி இருக்கணும் அப்படின்னா, இந்த வருஷத்தின் முதல் நாளிலிருந்து இந்த வருடத்தின் கடைசி நாள் மட்டும் ஆண்டவராகிய கர்த்தருடைய பாதையில் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கடந்து வரும்போது, நிச்சயமாகவே என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பரிசுத்தத்தின் வார்த்தையின் வாக்குத்தத்தத்தின் வெளிப்பாட்டின் ஆவியை கொண்டு நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆனால் பிசாசு நம்முடைய காதுகளில் என்றைக்குமே தோல்வியான அவிசுவாசமான காரியங்களை பிசாசு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுவான். He loves to whisper lies. பொய்களை பிசாசு காதுகளுக்குள்ளாக, நம் காதுகளுக்குள்ளாக சொல்ல அவன் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்வான். ஆமென். Don't fall into the trap. அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் விழுந்து விடாதீர்கள். விசுவாசத்தில் நடக்கும்போது இப்படிப்பட்ட பிசாசின் தந்திரத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவனால் மீண்டு வர முடியும். அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், எப்படி உன்னால் இந்த வருஷத்தை நீ தாண்ட முடியும்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? உனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே, சரீரத்தில், உன் குடும்பத்தில், பணத்தில், பல காரியங்களில் பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிறதே. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? எல்லாமே முடிஞ்சு போச்சு, எப்படி நீ இந்த காரியத்தை செய்வாய்? அல்லேலூயா. நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம், 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் அழகான ஒரு வார்த்தை, 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நாம் நடக்கிறோம். தரிசித்து நடவாம், பார்த்து நம்ம போகல, நம்ம விசுவாசத்தில் நாம் கடந்து வருகிறோம். இந்த வார்த்தையின்படி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருக்கும் பட்சத்தில், இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நாம் தரிசித்து நடவாமல் பார்த்து நடக்கும்போது பார்வை நம்ம கீழே தள்ளிரும். பார்வை சொல்லும், உன்னால் இதை செய்ய முடியாது. பார்வை சொல்லும், எவ்வளவு பற்றாக்குறை இருக்கு என்று. பார்வை சொல்லும், எப்படி உன்னால் இது சாதிக்க முடியும்? உனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை, உனக்கு அந்த அளவுக்கு உதவி செய்கிறதற்கு ஆட்கள் இல்லை. எப்படி? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? உன்னால் முடியாதே என்று பார்வை சொல்லும். வேதம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் விசுவாசித்து நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் அற்புதமாக, அவருடைய அற்புதங்களை சுதந்தரிக்கும் வண்ணமாக கர்த்தர் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்வார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் உடைய இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தால். விசுவாசத்தினால. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையே கேள்வியாக இருந்தது. யாரும் அவளை ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாகவே கருதாத ஒரு நிலை அவளுடைய வாழ்க்கை. ஆனா விசுவாசம் அவளுக்குள்ளாய் கடந்து வந்தது. என்ன விசுவாசம்? ஆண்டவராகிய கர்த்தர் என் வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கும் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் என் வாழ்க்கையை ஆண்டவர் நன்மையாக ஆசீர்வாதமாக முடிப்பார். என் ஆரம்பம் வேணா மோசமா இருந்தது, என் ஆரம்பம் பயங்கரமான பாவத்தின் பிடியில இருந்தது, ஆனா என்னுடைய முடிவு ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய நன்மையை, ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளா இருந்தது. பரிசுத்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால் பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால்
காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை அவர்கள் முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும், இப்பெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, எத்தனை பேரை பார்த்தோம்? இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர், நல்ல கவனமா கேளுங்க, ஆண்டவராகிய கர்த்தர் இவர்கள் இருந்த காலத்துல அவர் வரல. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் அப்போ இந்த பூமிக்குள்ளாக வரல. ஜீசஸ் did not come during their time, but they had faith that he will come. அவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்தது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்று. லிசன், நல்ல கவனமாக கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில எத்தனைதான் பாடுகள், எத்தனைதான் போராட்டங்கள், எத்தனைதான் நம்ம விரும்பத்தகாத சூழ்நிலைகள் வந்தாலும் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. ஆண்டவராகிய கர்த்தர் அவர் எனக்காக அவர் மரித்தார், அவருடைய ரத்தம் எனக்கு ஜெயத்தை கொடுக்கும், அவருடைய ரத்தம் நான் மீண்டு வரும்படியாக செய்யும், அவருடைய ரத்தம் எல்லா விதமான சூழ்நிலை உடைத்து என்னை மேலே கொண்டு வர முடியும் என்ற நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா. இங்க வசனத்துல பார்த்தோம், அழகான ஒரு காரியத்தை பார்த்தோம். ஸ்திரீகள் 35வது வசனம், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். ஏன்? ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் என்று. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நான் எதையும் பார்க்க வேண்டாம், உம்மை பார்த்து நான் நடக்கிறேன். நீங்க உம்முடைய கரத்தை நீட்டி என்னுடைய கரத்தை நீர் பிடித்து கொள்ளுங்க. நீங்க போகிற திசையில, நீங்க போகிற பாதையில நான் கடந்து வருகிறேன். உம்மை முழுமையுமாக 100% நான் நம்பி இந்த வருஷத்தை நான் ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. I trust you 100%. ஆண்டவரே நான் 100% உம்மையே நம்பி இந்த வருஷத்தை நான் ஆரம்பிக்கிறேன் என்று நீங்க சொல்லுங்க. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த வருஷத்தை அவருடைய நன்மையினாலே நீங்க திருப்தி ஆகும்படியாக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வேதம் சொல்லுகிறதை போல, என் நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். என் நாமத்திற்கு பயந்த உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. நான் சொன்னதை போல வெயிட் இன் ஃபெய்த், விசுவாசத்துல காத்திருங்க.
ஆண்டவரை முழுமையாய் நம்பிருங்க. அந்நாட்கள்ல நம்ம பரிசுத்த வேதத்துல வாசித்தோம், அவர்களெல்லாம் பயங்கரமான கொடூரமான வேதனைகளுக்குள்ளாக கடந்து வந்து, அப்படி இருந்தும் அவர்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரை விசுவாசித்தார்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 84 சங்கீதம் 11வது வசனத்தை பாருங்களேன். பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? சூரியனும் கேடகமுமானவர். சூரியனா அவ்வளோ பிரகாசம், வெரி பிரைட், வெரி பவர்ஃபுல். அல்லேலூயா. அதற்கு முன்பதாக எதுவும் நிற்க முடியாது. கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அதான் சொன்னேன், when you wait in faith, நீங்க விசுவாசத்துல நீங்க காத்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாகவே உங்களுக்காக கர்த்தர் எந்த நன்மையை அவர் வைத்திருக்கிறாரோ அந்த நன்மையை நீங்க இந்த ஆண்டு தொடக்கத்துல நீங்க விசுவாசத்தோடு ஆரம்பிக்கும் போது இந்த வருஷம் முடிவதற்குள்ளதாக என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வைத்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல கூட ஒரு அழகான ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது, அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் ஆண்டவர் வருவார். when you wait in faith, நீங்க விசுவாசத்துல நீங்க காத்திருக்கும் போது, பொறுமையோடு கூடிய சகிப்புத்தன்மையோடு நீங்கள் இருக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் அவர் உங்களிடமாய் அவர் கடந்து வருகிறார். பல நேரங்களிலே நாம் ஆண்டவரை நம்புவதை விட நம்ம பிசாசை நம்புறோம். அல்லேலூயா. நம் மனசு சொல்லுகிறத நம்புறோம் கர்த்தருடைய வார்த்தையை விட. நாம் நம்முடைய நண்பர்களை நம்புகிறோம் இந்த பரிசுத்த வார்த்தையை விட. லிசன், பீப்புள் வில் ஃபெயில், காட் வில் நாட். ஜனங்கள் உங்களை கீழே தள்ளிடுவாங்க, ஆனால் கர்த்தர் கீழே தள்ளின உங்களை கர்த்தர் திரும்பவும் அவர் உயர்த்த வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆமென். நம்ம எதை நம்பி இந்த வருஷத்தை ஆரம்பித்திருக்கிறோம்? ஆண்டவரை அன்றி நம்மளுடைய வேலையோ, நம்மளுடைய பணத்தையோ, நம்முடைய சொத்தையோ, சுகத்தையோ, பலத்தையோ, ஆரோக்கியத்தையோ, நண்பர்களோ, அது இது எதை நம்பினாலும், ஆண்டவரை விட நீங்கள் எதை நம்பினாலும் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. அல்லேலூயா. பீப்புள் வில் ஆல்வேஸ் ஃபெயில். ஜனங்கள் உங்களை கீழே தள்ளிடுவாங்க, ஆனால் காட் வில் ஆல்வேஸ் லிஃப்ட் யூ. ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. த ரோடு டு ஹெல், நல்லா கவனமாக கேளுங்க, த ரோட் டு ஹெல் வில் பி லைக் ஹெவன். நரகத்திற்கு போகக்கூடிய பாதை பரலோகம் போல இருக்கும், ஆனால் பரலோகத்திற்கு போகக்கூடிய பாதை நரகத்தை போல இருக்கும். அல்லேலூயா. அது சொல்றது உங்களுக்கு புரியுதான்றது எனக்கு தெரியல. ஆமென். நரகத்திற்கு போகிற பாதை பரலோகம் போல இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் பரலோகத்திற்கு போகக்கூடிய பாதை நரகத்தை போல இருக்கும், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வேதனை, அவ்வளவு பாடு. அல்லேலூயா. எப்படிங்க என்னால், நான் இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன், எப்படி என்னால் இன்னும் காத்திருக்க முடியும்? How is it possible? How is it possible? ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சே. அதான் நான் சொன்னேன், பரலோகத்திற்கு போகக்கூடிய பாதை நரகத்தை போல இருக்கும், ஆனால் அதனுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய இருதயத்தையும் நீங்கள் காத்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எது? உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய இருதயத்தையும் நீங்கள் காத்து கொள்ளும் போது. when you protect your mind and your heart, உங்களுடைய எண்ணத்தையும் இருதயத்தையும் நீங்கள் காத்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகத்துல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. 4ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் உடைய எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்திலிருந்து என்ன வருது? ஜீவ ஊற்று வரும்.
பிசாசு ஃபர்ஸ்ட் he strikes your mind and your heart. பிசாசு அவன் தாக்குற முதல் 2 விஷயம், ஒன்று நம்முடைய எண்ணம், 2வது நம்மளுடைய இருதயம். அதான் வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உடைய இருதயத்தை என்ன செய், நீ காத்துக்கொள். ஏன்? அதுல இருந்து என்ன வருது? ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று. நீ ஜீவனோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, நிம்மதியோடு இருக்கக்கூடிய காரியங்கள் அதுல இருந்து கடந்து வரும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவையாய் பார்க்க கடவுது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார். உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இதெல்லாம் இருதயம். பிசாசு இருதயத்தை பிடிச்சிட்டான் அப்படின்னா, எண்ணத்தையும் யோசனையும் பிடிச்சிட்டான் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு நிலை கடந்து வரும். அல்லேலூயா. கால் இடறி அது சிக்கிரும். வழிகளெல்லாம், நம்ம பாதைகளெல்லாம் மோசமான பாதைகளாய் மாறும். கண்ணு நேராய் பார்க்காதபடி வெவ்வேறு காரியங்களை பார்க்கும்படியாக செய்யும். when you fail to guard your mind and your heart, நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய இருதயத்தையும் காக்க மறந்துட்டோம் அப்படின்னா, பிசாசு இப்படிப்பட்ட தாறுமாறுகளை அவன் கொண்டு வந்து வைத்து விடுவான். அல்லேலூயா. டோன்ட் ஃபர்கெட். மறந்து விடாதீர்கள். இருதயத்தையும் எண்ணத்தையும் காத்துக்கொள்ளுங்க. பிசாசு ஏதாவது ஒரு தீமையான விதையை விதைக்கும் போது சொல்லுங்க, ஐயோ நோ, திஸ் இஸ் நாட் ஆஃப் காட், இது கர்த்தர் இடத்துலேருந்து வரல, இது பிசாசு எனக்கு கொடுத்துருக்கான். இந்த வருஷத்தை நான் இழக்கும்படியாக, இந்த வருஷத்துல தேவன் எனக்காக வைத்த ஆசீர்வாதத்தை நான் இழக்கும்படியாக பிசாசு இப்படிப்பட்ட விதையை எனக்கு கொடுக்குறான். ஐயோ எனக்கு இது வேண்டாம், அதை நான் தூர எறிகிறேன் என்று எறிந்து விடுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. தாவீது தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டு இருந்தார். ஆனா அவருடைய சகோதரர்கள் எல்லாம் தேவர் இந்த ஹை பொசிஷன், ராஜாக்கு அவர் வேலை செய்யக்கூடிய எல்லாம் சேவகர்களாக, சோல்ஜர்ஸாக அவங்க இருந்தாங்க. ஆனா தாவீதுடைய நிலை ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற ஒரு நிலை. எப்படி இருக்கும் பாருங்க. இவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருப்பான், ஆனா அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் நல்ல உயர்வான ஒரு ஸ்தானத்துல அவர்கள் இருக்கிறாங்க. பேரு, புகழ், பணம், அந்தஸ்து, அது இது எல்லாமே இருக்கு. ஆனா இவனுக்கு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க நிலை. ஆமென். ஆனா இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னா, பரிசுத்த வேதத்துல நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது இதை குறித்து தாவீது குறையாக அவர் சொன்னதை போல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுதான் தாவீதினுடைய வாழ்க்கையில அவரே அவருக்கு கொண்டு வந்த பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்களுடைய வேதனையில, உங்களுடைய கஷ்டத்துல, உங்களுக்கு நடக்காத சூழ்நிலையில நீங்க குறை சொல்லாதபடி, புலம்பாதபடி நீங்க இருந்தீங்கன்னா, அதுதான் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய வாசலாய் அது இருக்கும். ஆமென். சூழ்நிலை உங்களுடைய தன்மையை தீர்மானிக்க விடாதீங்க. எவ்வளவுதான் மோசமான சூழ்நிலையா இருக்கட்டுமே, எவ்வளவுதான் கொடூரமான நிலையா இருக்கட்டுமே, அது உங்களுடைய சுவாபத்தை தீர்மானம் செய்ய விடாதீர்கள். சங்கீதத்துல அழகான ஒரு சங்கீதத்திலே 150 சங்கீதங்கள்லே எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த பகுதியை பாருங்க, 40ஆம் சங்கீதத்தை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். தாவீது காரியங்களை அவர் சொல்லுவாரு. வாசிங்களேன். கர்த்தருக்காக பொறுமையோடு நான் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமையோடு காத்திருப்பது. அதான் நான் சொன்னேன், அவர் பாட்டுக்கு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். ஆனா அவர் கூட பிறந்தவங்க எல்லாம் உயர்வான ஸ்தானத்துல இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பாருங்களேன். திடீர்னு இவர் ஒரு அப்பா எனக்கு இது வாங்கி கொடு, எனக்கு இது செய்யுங்க, நான் இந்த காரியத்தை நான் பண்றேன். உனக்கு எதுக்கு? உங்க அண்ணன்மாரெல்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க அவ்வளோ தூரம் அவங்க தன்னுடைய உயிரை பணைய வைத்து நம்முடைய தேசத்தை அவங்க பாதுகாக்கிறாங்க, அவங்களுக்காக தான் இதெல்லாம். உனக்கு இல்லை, நீ என்ன, நீ சும்மா ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறாய். எத்தனை முறை இப்படிப்பட்ட வார்த்தை வந்தது என்று எனக்கு தெரியாது. அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நீங்க பொறுமையோடு இந்த வருஷம் நீங்க இருந்தீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடமாய் அவர் சாய்ந்து உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்பார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்வார். ஏன் உங்களுக்கு செய்யாம இருக்கணும்? யோசித்து பாருங்க, ஏன் செய்யாம இருக்கணும்? நம்மை உண்டு பண்ணது ஆண்டவர், நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. உன் தாயின் கருவில் நீ உருவாகிறதுக்கு முன்னமே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்ற பரிசுத்தத்தின் வேத வார்த்தைகள் நமக்காக சொல்லப்படுகிறது. we strongly believe. நம்ம நம்புறோம் இந்த வார்த்தைகள் எல்லாம். அப்புறம் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யாம இருப்பாரு? ஜஸ்ட் வெயிட். அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருங்க. நீங்க அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். கன்மலையின் மேல வரணும்னா பயங்கரமான குழி இருக்கணும். கன்மலை மேல நீங்க நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சேற்றின் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா கடந்தா வரும். சேறு இல்லாம, குழி இல்லாம, கஷ்டம் இல்லாம, வேதனை இல்லாம உயர்வு வராது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட குழியில இருக்கும்போது, சேற்றில் இருக்கும்போது, துன்பத்தில் இருக்கும்போது, கவலையில இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை அது தீர்மானம் செய்கிறது. தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். உங்க வாழ்க்கையில வெற்றியை நீங்கள் சுதந்திரிக்கணும்னா உங்களுடைய சேற்றில், உங்களுடைய குழியில, உங்களுடைய கஷ்டத்துல, உங்களுடைய பற்றாக்குறையில நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, உங்களுடைய சுவாபம் எப்படி இருக்கு, உங்களுடைய தன்மை எப்படி இருக்கு, அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானம் செய்யும். எப்பவுமே நடக்கல என்பதற்காக என்றைக்குமே நடக்காது என்று அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. எதுவுமே நடக்காத ஒரு நேரத்துல கூட ஆண்டவரை நீங்க துதிங்க. அல்லேலூயா. எதுவுமே நடக்காத நேரத்திலையும் கர்த்தரை துதிங்க. சோர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு நிலையா, கர்த்தரை துதிங்க. கண்ணீரோடு, கவலையோடு உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குதுன்னே தெரியல. எங்கே தான் போகும்? இப்படியே போச்சுன்னா நான் எங்கே தான் போகுதுன்னு தெரியல. இருக்கிற பணம்லாம் இப்படி போயிடுச்சு, நான் எப்படி இந்த காரியங்களெல்லாம் நான் செய்வேன் என்று தெரியல. ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். சகோதரா, சகோதரி, இப்படிப்பட்ட நேரம், இப்படிப்பட்ட சூழல் உங்களுடைய சூழ்நிலையா இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையா இருக்கிறதா? இந்த நேரத்திலையும் ஆண்டவரை நீங்கள் துதியுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 27 தாவீது ஒரு அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்வார். 27ஆம் சங்கீதத்தில் பாருங்களேன். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? லுக் அட் ஹிஸ் ஆட்டிடியூட். அவருடைய சுவாபத்தை, அவருடைய தன்மையை பாருங்க. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு பாடுகள் சொல்லி மாளாது. தலையிலிருந்து கால் வரைக்கும் அவருக்கு பிரச்சனை தான். இந்த சங்கீதம் அவர் எழுதும்போது, பாடும்போது அவ்வளவு போராட்டங்கள். அவர் சொல்றார், கர்த்தர் என் வெளிச்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கை இருளா இருக்கு, என்ன செய்யணும்னு தெரியல, எங்க போகணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, எங்க பார்த்தாலும் சுத்தி இருட்டு. அல்லேலூயா. இந்த வருஷம் அநேகருடைய வாழ்க்கையில ஒருவேளை அப்படி இருக்கலாம். சுத்தி இருட்டா இருக்குது, கண்ணே தெரியல, எப்படி போகணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, யார்கிட்ட போய் கேட்கணும் உதவிக்குன்னு தெரியல, என்ன செஞ்சா இதுல இருந்து நான் வெளியே வர முடியும்னு தெரியல, என்ன செஞ்சா இந்த காரியத்துல நான் அந்த வீடு கட்டுவேன் எனக்கு தெரியல. ஃபுல்லா இருட்டா இருக்குது, ஃபுல்லா இருட்டா இருக்கு, ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஒரு முகாந்திரமும் இல்லை. நான் இந்த காரியத்தை நான் செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை. தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் வெளிச்சம். உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார். உங்களுக்கு இருட்டு நீங்க சொல்லலாம், ஆனா அந்த இருட்டை உங்களுக்கு வெளிச்சமாக என் தேவனாகிய கர்த்தர் அந்த இருளிலிருந்தே ஒரு வெளிச்சத்தை என் கர்த்தர் கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இருட்டிலிருந்தே ஒரு வெளிச்சத்தை என் தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவரால் கொண்டு வர முடியும். எப்படி? அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். இந்த நம்மளுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன அழகான ஒரு வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? யூ வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். அப்படி நிப்ப, ஸ்ட்ராங்கா நிப்ப. எவ்வளவுதான் இருள் வந்தாலும், எவ்வளவுதான் போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் பாடுகள் வந்தாலும், யூ வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். நீ அப்படியே ஸ்திரமாக நிற்ப. உனக்குள்ளே ஒரு யோசனை வரும், என்ன நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் நிலை ஏன் இப்படி இருக்கு. உனக்குள்ளேயே சில இப்படிப்பட்ட ஒரு சுவாபங்கள், எண்ணங்கள் உனக்குள்ளாக வந்திருக்கலாம். டோன்ட் வரி, யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். நீ கர்த்தருடைய பிள்ளை. நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ என்ன நிலையில இருந்தாலும் சரி,
உன் நிலை பயங்கரமான வருத்தமாக, கேள்வியாக, நான் யோசிச்சது ஒண்ணுங்க, ஆனா இப்ப நடக்கிறது ஒண்ணுங்க. நான் வேற மாதிரி யோசிச்சுட்டு நான் இங்க வந்தேன், ஆனா இப்ப என்னுடைய நிலை இப்படியாக இருக்கிறதே என்று ஒருவேளை நீ வேதனையோடு நீ உன் மனசுக்குள்ளேயே நீ யாருக்கிட்டையும் சொல்லாம நீ இருக்கலாம். கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் கடந்து வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு நான் அஞ்சுவேன்? நான் ஏங்க பயப்படணும்? இந்த வருஷம் என்ன வந்தாலும், எத்தனை செலவுகள் வந்தாலும், எத்தனை பற்றாக்குறை வந்தாலும் எதுவும் என்னை அணுகுவதில்லை. எந்த திகிலும் அணுகுவதில்லை, எந்த பயமும் அணுகுவதில்லை. ஐ வில் பி எஸ்டாப்ளிஷ்ட், நான் ஸ்திரப்பட்டு இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த சங்கீதத்துல பார்க்கிறோம், 2வது வசனம் பாருங்க, 27ஆம் சங்கீதத்தில், என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். இந்த வருஷம் என்னென்ன சத்துரு? பணம் என்ற சத்துரு, வியாதி என்ற பகைஞன், போராட்டம், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கவலைகள், இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் உங்களை பட்சிக்க நினைக்கலாம், உங்களை அழிக்க நினைக்கலாம். ஆனா என்ன தெரியுமா நடக்கும்? எது உங்களை பட்சிக்க வந்தாலும், எது உங்களை கீழே தள்ளணும்னு வந்தாலும் அவைகள் கீழே விழும், மாறாக நீங்க எழுந்து நிற்கும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. என்னதான் வியாதிகள் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், என்னதான் வேதனைகள் உங்களை வேதனைப்படுத்த நினைத்தாலும், என் தேவனுடைய பரிசுத்தத்தின் ஆவியானது உங்களுடைய வாழ்க்கையில பலமாய் அவைகள் கிரியை செய்து நீங்க அதிலிருந்து மேலே எழும்பும்படியாக கர்த்தர் செய்வார். தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே என்ன செஞ்சாங்க? இடறி விழுந்தார்கள். எல்லாம் இடறி விழும்படியாக கர்த்தர் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க பொறுமையோடு நீங்க காத்திருக்கும் போது ஆண்டவர் எது செய்தாலும் எனக்கு நன்மைக்காக தாங்க செய்வாரு. வாட் எவர் ஹி டஸ், அது எனக்கு கஷ்டத்தை வந்தாலும், எனக்கு வேதனையை கொடுத்தாலும், அது வியாதி வந்தாலும், போராட்டம் என்ன நடந்தாலும், என் கர்த்தர் அவர் ஒருபோதும் தவறு செய்கிற தேவன் அல்ல. ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு வியாதியும், ஒவ்வொரு போராட்டமும் நான் ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் தேவனை நான் துதிக்கிறேன், என் தேவனை நான் சோத்தரிக்கிறேன். அவரே என் தேவன், அவரே என் மீட்பர், அவரே என் இரட்சகர், அவரே என் கேடகர், அவரே எனக்கு எல்லாமாய் இருந்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீங்க விசுவாச அறிக்கை செய்யும் போது, அந்த விசுவாச அறிக்கை உங்களுடைய சூழலை, உங்களை சுத்தி இருக்கிற காரியங்களை உடைத்து நீங்கள் மேலே வரும்படியாக செய்யும். அல்லேலூயா. நீங்க அந்த 27ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம் பாருங்க, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் என்ன செய்யாது? பயப்படாது. இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க? நீதியில் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். என்ன பயம் உங்களுக்கு இருக்கு? ஐயோ பணம் இல்லை, நான் எப்படி இந்த காரியத்தை நான் செய்வேன்? எப்படி அடுத்த காரியத்தை செய்வேன்? ஐயோ இத்தனை நாட்கள் என்னுடைய பணத்தை வைத்து இந்த காரியத்தெல்லாம் நான் செய்தேன், ஆனா இப்போ என்னுடைய பணத்தை வைத்து என்னால் செய்ய முடியாத ஒரு நிலையா இருக்கு. நான் இவர்களுடைய பணத்தை வைத்து நான் செய்யக்கூடிய ஒரு நிலை வருது. கலங்கி கொண்டு இருக்கிறாயா சகோதரா சகோதரி? கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயம் இல்லாத இருப்பாய். அல்லேலூயா. எந்த பயம் உன்னை பயமுறுத்திட்டு இருக்கு? எந்த திகில் உன்னை நீ திகில் அடையும்படியாய் செய்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, எதுவும் உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா. நீங்க பாருங்க, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் என்ன செய்யாது? பயப்படாது. தாவீதினுடைய வாழ்க்கையில அவர், நான் சொன்னதே போல, அவங்க சகோதரர்கள் எல்லாம், அண்ணன்மார்கள்லாம் நல்ல ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்துல அவங்க இருந்தாங்க, எல்லாமே இருந்தது அவங்களுக்கு. ஆனா தாவீதினுடைய நிலை எப்படி இருந்தது? மிக மோசமான ஒரு நிலை. கம்பேர் பண்ணி பார்த்தா வெறும் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அவருடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? ஒண்ணுமே தெரியல. அவங்க அண்ணனுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்குது. எல்லாம் ராஜாவுக்கு கீழே அவர்கள் எல்லாம் யுத்த வீரர்களாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பென்ஷன் கிடைக்கும்,
எல்லாருக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும், எல்லாருக்கும் ராஜாவுக்கு உடைய காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கும் கிடைக்கும். ஆனா இவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற நிலைமை. அதுவும் யாருடைய ஆடுகள்? அதெல்லாம் அவனுடைய அப்பாவுடைய ஆடுகள். அது அவனும் கிடையாது. நிலை எப்படி இருக்கு பாருங்க, நிலை எப்படி இருக்கு. ஒருவேளை உங்களுடைய நிலையும் இப்படிதான் இருக்கலாம். எதுவுமே உங்ககிட்ட இல்லை, எதுவுமே உங்ககிட்ட இல்லை. எல்லாமே இரவலாக, கடனாக, உங்களுடைய வாழ்க்கையே கடனாக வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எந்த பயமும் உன் வாழ்க்கையில உன்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எதுவும் உன்னை அணுக முடியாது. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். இதுதாங்க ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் விடுதலை. இதுதான் தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீதுக்கு உடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வு எல்லாம் எப்படி கிடைச்சது? அவனுடைய இருதயம். அவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் ஆடுவேன். வாரத்தில் ஒரு நாள் நமக்கு வருவதற்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எங்க இருந்துங்க ஆசீர்வாதம் வரும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கும்போது ஆசீர்வாதம் தங்கும்படியாக கர்த்தர் செய்வார். நீ ஆலயத்தில் தங்கும்போது தேவனுடைய நன்மைகளை நீ சுதந்திரிக்கும்படியாக, உனக்குள்ளாக அவைகள் வாசம் செய்யும்படியாக கர்த்தர் செய்வார். வாட் யூ டூ இஸ் வாட் யூ கெட். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில கொடூரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள் சொல்லி மாளாது அவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அவருடைய முதன்மையாக அவர் வைக்கக்கூடிய விஷயம் ஆண்டவர் தான். முதன்மையாக வைக்கக்கூடிய கர்த்தருடைய காரியங்கள் தான், கர்த்தருடைய சமூகம் தான், கர்த்தருடைய ஆலயம் தான். எல்லாமே கர்த்தரை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம்தான். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க எத்தனை தான் கஷ்டமா இருந்தாலும் கர்த்தரை துதிங்க, எத்தனை தான் வேதனையா இருந்தாலும் கர்த்தரை சார்ந்துருங்க. உங்க கஷ்டத்தை நீங்க பெருசுப்படுத்தாதீங்க, ஆண்டவரை பெரிதுபடுத்துங்க. உங்களுடைய போராட்டத்தை பெரிதுபடுத்தாதீங்க, ஆண்டவரை பெரிதுபடுத்துங்க. உங்களுடைய வியாதியை பெரிதுபடுத்தாதீங்க, கர்த்தருடைய நாமத்தை பெரிதுபடுத்துங்க. கோலியாத்துக்கு முன்பாக வருகிறான், எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்? கோலியாத் ரொம்ப பெருசா இருக்கிறான். தாவீது சின்ன பையன், அவன் சின்ன பையன் நிக்கிறான். அவனுக்கு கோலியாத் பெருசா தெரியல, கோலியாத் சின்னதா தெரியறான். ஏன் சின்னதா தெரியறான்? அவனை விட அவனுக்கு பின்பாக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப பெருசா தெரிகிறாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள் பெருசா இருக்கிற வரைக்கும் அற்புதங்கள் சின்னதா தான் தெரியும்.